guys, welcome back. மேக்னட் ஃபேக்ட்ஸ் அந்த சேனல்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் தான். கார்ட்டூன்ஸ் பற்றின டாபிக். கார்ட்டூன்ஸ்னால் என்னங்க? குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூன். ஆனால் இங்கே என்னடான்னா உலகம் முழுக்க இந்த கார்ட்டூன் எல்லாம் பேன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சில கார்ட்டூன்ஸும் இந்த உலகத்தில் வந்திருக்கு. பேன் பண்ணுற அளவுக்கு என்ன பஞ்சாயத்து உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு பொதுவாக இந்த பொடிப்பை பிள்ளைகளோட உலகத்தில் அவங்களோட பொழுதுபோக்கில் பெரும்பங்கா இருக்கிறது கார்ட்டூன்ஸ் தான். அப்படி சிறுவர்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்படுற கார்ட்டூன்கள்ல சில நேரம் ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஏற்பட்டு அது குழந்தைங்க பார்க்கவே கூடாதுன்னு தடை பண்ணி விட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி உலகம் முழுக்க பயங்கர ஃபேமஸான கார்ட்டூன்கள்ல சிறுபாய் பிள்ளைங்க பார்த்துட கூடாதுன்னு தடை பண்ணி விட்ட சம்பவங்கள் தான் இந்த வீடியோல என்னன்னு பார்க்க போறோங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க கார்ட்டூன்ஸே அவங்களுக்கு தானே. பெப்பா பிக் 2 to 5 வயசுக்குள்ள இருக்க பால்வாடி குழந்தைகளுக்காகவே ஃபாரின் கார்ட்டூன்கள்லயே பார்த்து உருவாக்கப்பட்டது இந்த பெப்பா பிக். பெப்பாங்கிற ஒரு பன்றியும் அதோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் ஒண்ணு பால்வாடி பயபிள்ளைங்களா பார்த்து ரசிக்கிறதோட அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர மாதிரி தான் இந்த கார்ட்டூன் இருந்திருக்கும். ஆனா இதுல வந்த ஒரு எபிசோட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அதாவது 2004 மிஸ்டர் ஸ்கின்னி லெக்ஸ்ங்கிற பேர்ல வந்த ஒரு எபிசோட்ல இந்த பெப்பா கேரக்டரும் அதோட தம்பி ஜார்ஜும் சேர்ந்து ஒரு 8 கால் பூச்சியை பெட்டு மாதிரி எடுத்து வளர்க்கறதாவும் ஆக்சுவலா சிலந்திங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமாங்கிற மாதிரியும் 19 ஒரு கருத்தை போட்டு விட்டு எபிசோட ஏர் பண்ணி விட்டாங்க. இதை வேர்ல்டு வைடா பார்த்த பல பிஞ்சுகளோட நெஞ்சுகள்ல சிலந்தி மேல இருந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் ஆனா ஆஸ்திரேலியால தான் அண்டா சைஸுக்கு ஒரு அபாயம் இருந்தது. ஆக்சுவலா வேர்ல்ட்லயே பல விஷ ஜந்துகளுக்கு பேர் போன ஆஸ்திரேலியால 100 கணக்குல விஷ சிலந்திகளும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த எபிசோட பார்த்து ஆஸ்திரேலியன் அரக்காப்படி ஏதாவது விஷ சிலந்தியோட போய் விளையாட போறாங்கன்னா அந்த விகாரமான விளைவுகளுக்கு வழிவகுக்குங்கிறதுனால ஆஸ்திரேலியால மட்டும் இந்த எபிசோடு வேணாம்னு தடை பண்ணி விட்டாங்க. டெக்ஸ்டர்ஸ் லெபோரட்டரி அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. உங்க ஊர்ல எல்லாம் நல்ல சிலந்திங்க, ஆஸ்திரேலியாவுல எல்லாம் இந்த பாம்பு சிலந்தி பூச்சி எல்லாம் வந்து நிறைய. அப்ப அங்க மட்டும் தடை பண்ணது நல்லதுதான். இவங்க எங்களுக்கும் சிலந்தி வளர்க்கணும்னு சொல்லி விஷ சிலந்தி ஏதாவது அதான் பயம் போயிடும். அதான் கிளாசிக்கான கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல 90 குழந்தைகள் பார்த்து ரசிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் ஷோ தான் இந்த டெக்ஸ்டர்ஸ் லெபார்ட்டரி. அநியாயத்துக்கு அதிமேதாவியா இருக்க டெக்ஸ்டர்ங்கிற ஒரு சின்ன பையனும் அவனுக்கு எப்பவும் தொல்லை கொடுத்து பிரச்சனை பண்ற அக்காவும் பக்காவா அக்கால குழந்தைகள் என்டர்டெயின் ஆகிற மாதிரியான மெட்டீரியலா இருந்த கார்ட்டூன்ல ஒருத்த எபிசோடு மட்டும் பெரிய பிரளயமா மாறிச்சு. 1994 உருவாக்கப்பட்டு ரூட் ரிமூவல்னு பேர் வைக்கப்பட்ட அந்த எபிசோட்ல வழக்கமாக டெக்ஸ்டரை தொல்லை பண்ற அவங்க அக்காவுக்கு அவளோட முரட்டுத்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் பிரிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு மிஷினை அவன் கிரியேட் பண்ண அது எப்பவும் போல தப்பா முடிஞ்சு இந்த 2 பைபிள்களோட மோசமான வெர்ஷன் 2 வெளியே வந்துரும். புலி மந்திரங்கள் மாதிரி எக்ஸாக்ட்லி வந்த வரைக்கும் ஓகேவா. ஆனா அந்த கேரக்டர்கள் வாயை திறக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆக்சுவலா கெட்ட கேரக்டர்களா வெளியே வந்து அது வாயை திறந்ததுல இருந்து வண்டையா கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் ஃபாரின் கெட்ட வார்த்தைகளை சரளமா பேசி விட எபிசோடு ஃபுல்லாவே பச்சையா கொச்சையான வார்த்தைகள் தான். இதை அவங்க எடுத்துட்டு போய் டிவில போடுறதுக்கு முன்னாடி கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ரிவ்யூ டீம் பார்க்கும்போது ஆடி போயிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாத 2 வார்த்தை எல்லாம் உள்ள இருந்திருக்கு. இதை போட்டு குழந்தைங்க பார்த்தா அது கொடூரமா பேச ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சு அதை டிவிக்கு வரதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி பேன் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒண்ணு தடை பண்ணி விட்டாதான் மனித பதர்களுக்கு பார்க்கணும்னு ஆர்வம் அதிகமாகும்ல. அந்த மாதிரி இந்த எபிசோட் எப்போ வரும், இது இருக்கா இல்லையான்னு ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருந்தது. இதை பார்க்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2013 கார்ட்டூன் நெட்வொர்க்ல வளர்ந்தவர்கள் மட்டும் பார்க்கிற அடல்ட் ஸ்விம்ல இந்த எபிசோட இறக்கி விட்டுருப்பாங்க. இப்போ நீங்க சிம்பிளா கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்கிற இந்த எபிசோட அக்கால பொடியர்களோட கண்ணிலேயே படாம மறைச்சு வச்சிருந்தாங்கிறத மேட்ரு. டைனி டூன்ஸ் அது என்னங்க கார்ட்டூன் வந்து அடல்ட்ஸுக்கு மட்டும் என்ன கிடையாது, பித்தலாட்டமா இருக்கு. இதெல்லாம் காட்டக்கூடாதோ அம்பட்டையும் காட்டி அடி வாங்கின ஒரு எபிசோடு தான் இந்த டைனி டூன்ஸ் கார்ட்டூன்ல வந்து கான்ட்ரோவர்சி ஆச்சு. அதாவது லூனி டூன்ஸ் கேரக்டர்கள்லாம் குழந்தைகளா இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன கற்பனை தான் இந்த கார்ட்டூன் போது அதுல ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் தான் 1 பியர்னு வந்தது. சிறுவர்கள் பார்க்கிற எபிசோட்ல இருக்கு பியர் என்ற கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா அது ஆரம்ப புள்ளி ஆஃப் பிரச்சனையே. இந்த எபிசோட்ல குடிப்பழக்கத்தால வர தீமையை காட்டுறோன்னு குட்டியா இருக்க மிருகங்கள் ஒரு பியர் எடுத்து குடிச்சிட்டு அதனால கொலகொலன்னு ஆகி போய் ஒரு போலீஸ்காரன் திருடிட்டு போய் மலையில இருந்து விழுந்து மண்டையை போட்டு பரலோகத்துக்கு பறக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா குடிபோதையோட தீமைகளை காட்டுறதுக்கு தான் இந்த எபிசோட எடுத்து விட்டோன்னு எண்ட்ல கூட விளக்கம்லாம் வச்சிருப்பாங்க. அது காட்டின விதம் சரியில்லை விளங்குமா. 91 ஃபாக்ஸ் கிட்ஸ் டிவில இந்த எபிசோட முதல்ல போடும்போது பேரண்டல் அசோசியேஷன்லாம் சேனலை கான்டாக்ட் பண்ணி இது சரியில்லை தூக்குங்கன்னு கேட்டுக்க சேனல் அந்த எபிசோட கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடுறாங்க அமெரிக்கால. ஆனா வந்த புதுசுலயே VHS டேப்ல இது ரெக்கார்ட் பண்ணி வச்ச பயப்படலைங்க. இணையதளத்துல அதை பதிவேற்றி விட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் அது அழியாம கிடக்கு. ஆனா டிவில ஒரே முறையோட பேன் பண்ணி விட்டாங்கிறதான் கணக்கு. ஓகேமா பாரு VHS டேப்ல அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்பவே பைரசி பண்ணிருக்கீங்களேடா.
ஃபேமஸான ஃபேவரட்டான கார்ட்டூன்கள்ல முக்கியமான ஒண்ணா இருக்கிறதா இந்த போக்கேமான். குறிப்பா இந்த பிகேச்சு கேரக்டர் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு அடியன் விளக்கி தான் உங்களுக்கு அறிய வரணும்னு இல்ல, ஆல்ரெடி அறிஞ்சிருப்பீங்கல்ல. ஏன் இந்த கார்ட்டூனை பேஸ் பண்ணி போக்கேமான் கோன்னு கேம் எல்லாம் விட்டு அதை பிடிக்க காடு மேடுன்னு சுத்திட்டு இருந்ததெல்லாம் நம்ம பயலுக்கு தானே. சரி, விஷயத்துக்கு வா. குழந்தைகள் பாக்குற இந்த கார்ட்டூன்ல எலக்ட்ரிக் சோல்ஜர் போரிகான்ங்கிற ஒரே ஒரு எபிசோடு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு பார்வையாளர் பயபிள்ளைகளுக்கு. 1997 முறையா ஜப்பான் டிவிகள்ல இந்த எபிசோடு ஒளிபரப்பாகும் போது அதுல வர ஒரு இன்டென்ஸான ஃபைட் சீன்ல இந்த பிகேச்சு கேரக்டர் எலக்ட்ரிக் தாக்குதலை யூஸ் பண்ணும்போது டிவில ரெட் ப்ளூன்னு லைட் பளிச்சு பளிச்சு நடிச்சிருக்கு, ஃபிளாஷ் ஆயிருக்கு. கண்கள் தாங்கிக்கிறத விட அதிகப்படியான ஒளிய இந்த எபிசோடோட டிவிகள்லாம் எமிட் பண்ண அதை லைவ்ல பார்த்துட்டு இருந்த ஜப்பான் குழந்தைகள்ல 685 பேருக்கு மேல சிலருக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கு, சிலர் மயங்கி விழுந்திருக்காங்க, சிலரோட கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு சில பேருக்கு மூச்சு திணறல் வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் அலமோதுறாங்க. பெரிய பெரிய மருத்துவமனைகளாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு பேஷண்ட்டுகள் வந்துட்டே இருந்திருக்காங்க. ஒரே நேரத்துல பல பேரை பாதிச்ச இந்த ஒரு பெரிய சம்பவத்தை போக்கேமான் ஷாக்குங்கிற பேர்லயே அழைக்க ஆரம்பிச்சாங்க பேர் வச்சு. இந்த எபிசோடு கொடுத்த இம்பாக்டால அந்த போக்கேமான் நிகழ்ச்சியவே மொத்தமா தடை பண்ணி வச்சிட்டாங்க. அடுத்த 4 மாசத்துக்கு ஜப்பான்ல குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ற விஷயம்ங்கிறதுனால கவர்மெண்டே உள்ள இறங்கினாங்க. குழந்தைங்க பாக்குற நிகழ்ச்சியில வர வெளிச்சத்தோட அளவு இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருந்த அந்த எபிசோடையும் பேன் பண்ணிட்டாங்க. உலகம் முழுக்கவே அந்த ஒத்த எபிசோடால பல பேரும் பாதிக்கப்பட்டதுனால அதுக்கு ஒரு மோசமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்தாங்க. பீவிஸ் அண்ட் பட்ஹெட். அச்சச்சோ, இந்த கார்ட்டூனா அது பயங்கரமானதாச்சே அப்படின்னு ஆரம்பத்திலே மிகப்பெரிய வார்னிங் கார்டு போடுற அளவுக்கு இது ஒரு கொலகார கார்ட்டூன்னு பேர் வாங்கியிருக்கு. விளக்கமா சொல்லு. இந்த பீவிஸ் அண்ட் பட்ஹெட்ங்கிற கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் 2 13 வயது பதர்கள் ஒவ்வொரு எபிசோட்லயும் பண்ற முட்டாள்தனமும் அதனால வர பிரச்சனையும் தான் காட்டியிருப்பாங்க. சாதாரண காமெடியான கார்ட்டூனா இருந்தாலும் இதுல வந்த ஒரு எபிசோடு தான் பெரும் கரும்புள்ளியா மாறிச்சு. காமெடியன்ஸ்னு பேர் வச்சு அந்த எபிசோட்ல இந்த பயப்பள்ளைய காமெடி பண்றவங்கிற பேர்ல ஒரு கட்டடத்தை கொளுத்தி விடுற மாதிரி காட்சி வந்திருக்கும். இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகி ஒரே மாசத்துல வகையோல இருக்க ஒரு சின்ன பையனுக்கு வீட்டுல இருந்த லைட் கிடைச்சு அதை வச்சு விளையாட போக வீடே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த தீ விபத்துல அந்த பையனோட 2 வயசு தங்கச்சியா இருந்து போறாங்க. அந்த பையன் இந்த கார்ட்டூனை பார்த்து தான் தீயோட விளையாட கத்துக்கிட்டானு அவனோட அம்மாவும் ஒரு பேட்டியை கொடுக்க காமெடி கார்ட்டூன் மேல கண்டபடிக்கு எதிர்ப்பு திரும்புது எல்லா பக்கமும். நியூஸ் மீடியாலாம் போட்டு கிழிச்சு எடுக்க அந்த கார்ட்டூன் ஓடிட்டு இருந்த MTV சேனல் மொத்தமா இந்த கார்ட்டூன்ல இருக்க எல்லா ஃபயர் சீனையும் தூக்கிடுறாங்க. பழைய எபிசோடுகள்ல எடிட்ட போடுறாங்க, நெருப்பை பத்தி பேசின இடத்தெல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. இருந்தாலும் மக்களோட கோவம் தனியிலங்கிறதுனால அந்த காமெடியன்ஸ்ங்கிற ஒத்த எபிசோட மட்டும் மொத்தமா பேன் பண்ணி விட்டாங்க. ஆனா பெரிய ஒரு ட்விஸ்ட் பின்னாடி தான் தெரிய வந்தது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு இந்த கார்ட்டூன் தான் காரணம்னு நம்ம சொன்னது பொய்ன்னு அதை பண்ண பையனே வளர்ந்து வந்து வாக்குமூலம் கொடுக்க கார்ட்டூனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஊர் உலகத்துக்கு விளக்கம் கிடைச்சது. ஆனா MTV மேல விழுந்த கரை அப்படியே தான் இருந்தது. இந்த எபிசோடு முறையா போடும்போது டிவில ரெக்கார்ட் பண்ண டேப்புகள்ல தான் அது இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. தி டார்க் விங் டக். ஏங்க இது ரொம்ப இந்த கதையே ரொம்ப கொசக்குன்னு இருக்கு. அவன் வளர்ந்து வந்து கார்ட்டூன் காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இது நம்புற மாதிரியே இல்லையே சார். அப்பன்னா அவர் கொடுத்துருக்கான காரணம் சொல்லணுமே. ஏன் கொளுத்துனா அப்ப சும்மா விளையாட்டு கொளுத்துனா அவங்க இவனை அப்படி ஜெயில போடுங்க. அடப்பாவி, கார்ட்டூன் வந்து ஆனா அதை பார்த்து கொளுத்துலன்னா அது ஏத்துக்க முடியாது. ஆமா, மாதிரி இருக்கு. அது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல வேலை அதுல அந்த குடிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. குழந்தைங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் அதுல காட்டுனா போதும். குடிக்க கூடாதுங்கிறத குழந்தைங்களுக்கு இப்பயா சொல்லணும். கொஞ்சம் டைம் இருக்குல்ல அவங்களுக்கு. அப்படின்னா என்னன்னே தெரியாது. நீங்க குழந்தைங்களுக்கு நாங்க நல்ல மெசேஜ் சொல்றோம், குடிக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றது இல்லை. அவங்களுக்கு அப்படின்னா என்னங்கிறத அப்பதான் தெரிய வரும். அதே மாதிரிதான் இந்த நெருப்பெல்லாம் கொளுத்தி விளையாடக்கூடாதுங்க அப்படின்னு நீங்க அதை எப்படி கொளுத்துறதுன்னு வர காட்டுறீங்க. அவன் தான் கொளுத்தி பார்த்துக்கான். 1991 பேட்மேன் கேரக்டரோட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன்ல டிஸ்னி உருவாக்கி விட்ட கார்ட்டூன் தான் இந்த டார்க் விங் வாத்து. குற்றத்தை தடுக்கிறதுக்காக நைட்டு முகமூடி போட்டு போராடுற ஒரு வீரன் குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி இந்த கார்ட்டூனை உருவாக்கி வச்சிருந்தாலும் ஒரு எபிசோட்ல மட்டும் கொஞ்சம் எல்லை மீறிட்டாங்க. 91 ஆர்ட்ஸ் பெல்ஸ்னு வந்த அந்த எபிசோட்ல ஹீரோ கேரக்டரோட மகள் கேரக்டர் பைபிள்ல சொல்லப்படுற சாத்தானோட இளவரசன் கிட்ட வேண்டி அதுக்காக மந்திரம் பண்ணி சக்தி கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வந்த டைம்ல பயங்கர பிரச்சனையா இருக்கிற அளவுக்கு 90 காலகட்டத்துல அமெரிக்க மக்கள்கிட்ட பேயை கும்பிடுறது சாத்தான வழிபடுறது மேல எல்லாம் ஒரு பெரிய பயம் இருந்தது. அந்த டைம்ல குழந்தைங்க பாக்குற எபிசோட் இப்படி வந்தது அவங்கள பயங்கர கடுப்பாக்கி விட்டுச்சு. ஏகப்பட்ட பேர் இந்த எபிசோட மறுபடியும் போடக்கூடாதுன்னு கடுமையா எதிர்க்க டிஸ்னி கம்பெனி அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே தூக்கிட்டாங்க. தூக்கி தானே ஆகணும். மிக்கி மவுஸ் இன்னைக்கு வேர்ல்ட்லயே பெரிய ஜெயண்டா மாதிரி நிக்கிற இந்த எலி பயவுள்ளைய அயல் நாடுன்னு மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயுமே ஏகோபித்த வரவேற்பு வச்சிருக்கு இப்ப வரைக்கும். ஆனா இது பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டமான 1920 இருந்தே அனிமேட்டட் ஷோவா வந்து மேற்கு நாடுகள் எல்லாம் பயங்கர வரவேற்பு. ஒவ்வொரு எபிசோட்லயும் மிக்கி ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கும், எண்டிங்ல எல்லாம் சுமூகமா முடிஞ்சு சுபம் போட்டுருவாங்க. ஆனா 1933 வந்த ஒரு எபிசோடு உலக வரலாற்றிலேயே முறையா பேன் பண்ணப்பட்ட கார்ட்டூன் எபிசோடு அப்படின்னு வேண்டாத ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை வாங்கி கொடுத்துச்சு அந்த கம்பெனிக்கு. அந்த எபிசோடு தான் தி மேட் டாக்டர். அதுல வழக்கம் போல மிக்கி மவுஸ் அது வீட்டுல இருக்கும்போது ஒரு பைத்தியக்கார விஞ்ஞானி அதோட நாயை கடத்திட்டு
போய் அதோட தலையை வெட்டி இன்னொரு கோழியோட உடம்புல சேர்க்கலான்னு ஒரு கொடூர பிளான போடுவான். அதுவும் குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்ல. மிக்கி தன்னோட பெட்டை காப்பாத்த போய் அதுவும் மாட்டிக்கிட்டு மிக்கி மேலையும் ஒரு மோசமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி வந்து பிறகு எல்லாம் கனவுங்கிற மாதிரி அந்த கார்ட்டூன் எபிசோடு முடிஞ்சிருக்கும். 1933 காலகட்டத்துல எல்லாம் எல்லாத்தையும் டிவி இல்ல. சோ மிக்கி மவுஸ பாக்குறதுக்கு எல்லாரும் தியேட்டருக்கு தான் வரணுங்க போது முதல் முறையா அந்த மேட் டாக்டர் எபிசோட பார்த்தவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருந்திருக்கு, ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணி இருக்கு. கண்டிப்பா அதை பார்த்தா குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆயிருவாங்கன்னு தெரிஞ்சு அப்பவே அமெரிக்கன் தியேட்டர்கள்ல பலதும் இதை போடுறதுக்கு மறுத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி யூகே, ஜெர்மனின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த எபிசோட தடை பண்ணி விட்டாங்க. டிஸ்னி வேற வழி இல்லாம இந்த கார்ட்டூனை மொத்தமா தூக்கி அடிச்சிட்டாங்க. பேன் பண்ணி விட்டதுனால இந்த எபிசோடுக்கான காப்பி ரைட்டிங் சரியா அவங்க மேனேஜ் பண்ணல. பிற்காலத்துல அதுவா வந்துருச்சு வலைதளங்கள்ல. ஏன் இப்ப நினைச்சா கூட அந்த எபிசோட நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல. சின்சான் தியேட்டருக்கு போய் தான் கார்ட்டூன் பார்க்கணுங்கிற காலகட்டமெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. 1933லயே பேன் பண்ற ஒரு கார்ட்டூனை உருவாக்கி இருக்காங்கன்னா இவ்வளவு அட்வான்ஸ் ஆனவங்க பாருங்க. நாய் தலையை எடுத்து ஏன்டா கோழிக்கு வைக்கிறாங்க? என்னடா கற்பனை இதெல்லாம்? இத பத்தி இன்ட்ரோடக்ஷன் நாம கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. உலகம் முழுக்க குறிப்பா நம்ம ஊர்ல தனக்குன்னே தனி ஆடியன்ஸ் வச்சிருக்க டிவி ஷோ பொடுசா இருந்து பெருசு வரைக்கும் பார்த்து ரசிக்கிற என்டர்டெய்னிங் ஆனது. சரி, இந்த லிஸ்ட்ல ஏன் வந்தது? தடையால தான் 2006ல ஹங்காமா டிவி மூலமா இந்தியாக்குள்ள என்ட்ரி கொடுத்தது சின்சான். ஆக்சுவலா இது மாங்கா சீரிஸை பேஸ் பண்ணது. அது குழந்தைகளுக்காக இல்ல, அடல்ட்டுகளுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர். அதுக்கேத்த மாதிரி தான் ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல அதோட நடவடிக்கைகளும் இருக்கும். கண்டமேடியை கிண்டல் பண்றது, டபுள் மீனிங்கா பேசுறது, ஆபாஸ் டான்சிங்ல இருந்து மூத்தவர்களை மரியாதை இல்லாம பேசுறது வரைக்கும் அத்தனை அம்சங்களையும் அந்த டிவி ஷோவை மாத்தும் போது எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை 2006ல எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம ஹங்காமா டிவிலே எடுத்துட்டு வந்துட்டாங்க. வழக்கமா பார்க்குற பொம்மை படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்திய சிறுவண்டுகளுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் சின்சான் மாதிரியே பெத்தவங்களை மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் அதை பார்த்து கத்துக்க பல வீடுகள்லயும் பால்வாடி பயப்பிள்ளைங்களாம் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க பேரண்ட்ஸோட. ஆகா, எல்லா வேலையும் இந்த கார்ட்டூன்ல இருந்தா வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இது இந்தியன் கல்ச்சருக்கு எதிராக இருக்கு, குழந்தைங்களோட மனசுக்கு எடுக்குதுன்னு சொல்லி 2008ல ஏகோபித்த எதிர்ப்புகளை காட்டி இந்த ஷோவை தடை பண்ணிட்டாங்க இந்தியால இருந்து. பிறகு அந்த சேனல் கார்ட்டூன் மேல சில வேலைகளை பார்த்தாங்க. அசிங்கமா ஆபாஷா இருக்க காட்சிகள்லாம் நிக்கிறாங்க. மதுபானங்கள் எல்லாம் ஜூஸ்னு பேரை மாத்தினாங்க. குறிப்பா டப்பிங் ஆர்டிஸ்ட் டைலாக்ல இருந்த பிரச்சனை எல்லாம் நீக்கி சிரிப்பான ஜோக்குகளா மாத்தி விட்டாங்க. அதுவும் தமிழ்ல எல்லாம் டாப் நாட்ச். இந்த ஒரு மறு வேலைப்பாடுக்கு அப்புறமா 2009ல மறுபடியும் பர்மிஷனை வாங்கிட்டு டிவில திரும்ப என்ட்ரி கொடுத்தாப்ல சின்சான். மத்ததெல்லாம் வரலாறு தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோல இருந்து தடை செய்யப்பட்ட கார்ட்டூன் காட்சிகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வீடியோல காட்டப்பட்டதுல உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. வீடியோல நான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இது அவங்க மேனஃபேக்ஸ். காய்ஸ் நல்லா இருந்தது. சின்ன வயசுல நாங்களும் நிறைய கார்ட்டூன் பார்த்துருக்கோம். பட் கார்ட்டூன்ல வர்றதெல்லாம் அப்படியே பண்ணணுங்கிற அளவுக்கு பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு கார்ட்டூன்னா என்னன்னு தெரியறதுக்கே கொஞ்சம் வயசாயிருக்கு. அப்போ அந்த ரொம்ப சின்ன பருவத்துல எல்லாம் கார்ட்டூன் பார்த்தீங்களான்னு கேட்டால் இல்லை. கொஞ்சம் வளர்ந்து வந்து பார்க்கும்போது புரிஞ்சுது. ரொம்ப ஃபேமஸான கார்ட்டூன்னா டாம் அண்ட் ஜெர்ரி, பாப்பாய், அப்புறம் ஒரு பெண் குயின் கார்ட்டூன் இருக்கு, எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு, ஸ்கூபிடு. இதெல்லாம் பார்த்த கேட்டகரி தான் நாங்கள். அந்த ரொம்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற வயசில் பார்த்து எதுவும் பண்ணலை. சின்ன வயசில் தான் அவ்வளவு கார்ட்டூன் பார்த்ததுனாலையோ என்னவோ இப்போ நம்ம லைஃபே ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் இருக்குது. நார்மலாக நல்லது இந்த இப்போ வளர்ந்த ஒரு அடல்ட்டுக்கு நடக்கிற விஷயம் மாதிரி ஏதாவது நடக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கார்ட்டூனில் நடக்கிற மாதிரியே நடக்குது. நம்ப முடியாத விஷயங்கள், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸான விஷயங்கள், காமெடியான விஷயங்கள், சில்லித்தனமான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. இதை விடவாடா ஒரு கார்ட்டூனு அப்படின்ட்டு இப்போ அந்த கார்ட்டூனையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். நல்லா தான் இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.